Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சுவையான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பும் சீரகமும் 1 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததா 1/2 ஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். மராட்டி மொக்கு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். அடுத்தது 2 வெங்காயத்தை நான் மிக்சரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம முன்னாடி நாளே ஊற போட்டு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையே ஒரு டீ தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த டீ தூள் பேக்கை எடுத்துடணும். எடுத்துட்டு இதோட சேர்த்துருங்க. ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை, இது ரெண்டுத்தையும் நான் மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். அது இப்போ நம்ம இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துடுங்க. இது கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இது நம்ம ஈவினிங் சாட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்ம சர்வ் நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட் இதை திருகி சேர்த்துக்கலாம். இந்த சுவையான சென்னா மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.